ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 30 days weight loss challenge intermittent fasting 16:8 அந்த ரேஷியோவில் இன்றைக்கி டே 17ஓட டயட் மீல் பிளான் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அஸ் யூஷுவல் நம்மளோட டெய்லி ரொட்டீன் தான். மார்னிங் 5 o'clockே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வேலையாக கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு 30 minutes பிரிஸ்க் வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, வீட்டோட மொட்டை மாடியில் வாக் பண்ணலாமா, வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு. வாக்கிங் நம்ம எங்கே பண்ணாலுமே வெயிட் லாஸ் ஆகும். அது மொட்டை மாடின்னு இல்லை, ரோடுன்னு இல்லை, எங்கே பண்ணாலுமே நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். நான் ஊரில் இருந்தது வரைக்கும் எங்கள் வீட்டோட மொட்டை மாடியில் தான் வாக்கிங்கே போவேன். அப்படி தான் நான் 1 monthலேயே 11 kgs வரைக்கும் எல்லாம் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரோட்டில் வாக் பண்ண ஆரம்பித்ததே துபாய் வந்ததுக்கப்புறம் தான். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வாக் போகிறதுக்கான தைரியமும் கான்ஃபிடென்ட்டும் வந்துச்சு. துபாய் அன்டைமில் கூட நம்ம வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரி. நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ஊரில் எல்லாம் நைட்டு 8 o'clock மேலே ஆனாலே நைட்டு நம்மளால் வெளியே போக முடியாது, நமக்கு சேஃப்டி இருக்காது. ஆனால் துபாயில் அப்படி கிடையாது. ஆனால் இப்போ நான் ஊருக்கு போனேன்னா ஏர்லி மார்னிங் 5 o'clockே எழுந்திரிச்சு கூட ரோட்டில் வாக் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. அப்போ அந்த அளவுக்கு தைரியமும் கான்ஃபிடென்ட்டும் இல்லை. ஸோ நான் மொட்டை மாடியில் தான் வாக்கிங்கே போயிட்டுருந்தேன். ஸோ மொட்டை மாடியில் வாக் பண்ணால் கூட நமக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் மொட்டை மாடிக்கும் ரோட்டில் நடக்கிறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, மொட்டை மாடி பர்டிகுலர் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கணும், கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனால் நம்ம ரோட்டில் நடக்கும்போது அப்படி இல்லை. ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷனை எய்ம் பண்ணி நம்ம ரீச் ஆனதுக்கப்புறமா நமக்கு டயர்டானால் கூட அங்கேயே நம்ம அதை ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு வரணுங்கிற இன்னொரு டெஸ்டினேஷன் நமக்காக இருக்கும். அதனால் நம்ம அந்த வாக்கிங்கை கண்டினியூ பண்ணி 30 minutes நம்ம முடிச்சிருவோம். அதுதான் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம். மார்னிங் வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் மீலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி புட்டு பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு தான் ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. ராகி புட்டு பண்ணுறதுக்கு மாவு நான் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு புட்டு மாவு பதத்தில் பிசைஞ்சிட்டு புட்டு பாத்திரம் இருக்கும்ல, அதில் தேங்காய் அண்டு புட்டு மாவு இந்த ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு வேகிறதுக்காக வச்சாச்சு. இன்னொரு பக்கம் பச்சை பயிரை நான் வாக்கிங் போகும்போதே ஊற போட்டுட்டு தான் போனேன். ஸோ தட் சீக்கிரமாக வேகும். நேற்றுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணது மாதிரியே தான். ஊற போட்டுட்டு வேக வச்சோன்னா சீக்கிரம் வேகும், இல்லைன்னா குக்கரில் வைக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒரு சைடு ஊற போட்ட பச்சை பயிரை வேக போட்டிருக்கேன், இன்னொரு சைடு புட்டும் வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ இது ப்ரோட்டீன் ஃபைபர் ரிச்டாக மார்னிங்கே ஃபஸ்ட்டு மீல் சூப்பராக ஹெல்த்தியாக இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் லஞ்சுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீட்ரூட் கூட்டு, ரசம், அதுக்கப்புறமா ஒரு எக் ஆம்லேட், இவ்வளோ வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு பீட்ரூட் கூட்டுக்கு பீட்ரூட் எடுத்து நல்லா பீல் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு ஆளுக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பீட்ரூட்டே போதும். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் குக் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ரெசிபியோட காம்போ என்னோட ஃபேவரைட்டு ரசம், பீட்ரூட் கூட்டு அண்ட் எக் ஆம்லேட்டு. எக் ஆம்லேட்டை விடைக்கும் ஃபிஷ் ஃப்ரை இருந்துச்சுன்னா இன்னும் எனக்கு பிடிக்கும். ஆனால் என்னோடய ஃப்ரிட்ஜில் இன்றைக்கி ஃபிஷ் இல்லை. ஸோ தட் நான் ஃப்ரை பண்ணாமல் ஒரு எக் ஆம்லேட் போட்டு அன்னைக்குள்ள லஞ்சை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதோட ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரெசிபி பார்க்க பிடிக்காது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன், அதுவும் என்னோட ஸ்டைலில். அண்ட் நான் ஷேர் பண்ணுற ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு கிளியராக தெரியுதா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இது காமன் கிச்சன், மற்ற ரூம்ஸில் உள்ளவங்களும் இங்கே தான் குக் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ட்ரைபாய்டு அது இதெல்லாம் வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக என்னால் ஒவ்வொரு ஸ்டில்லையும் கேப்சர் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ண முடியறதில்ல. நான் லெஃப்ட் ஹேண்டில் மொபைலை வச்சுட்டு ரைட் ஹேண்டில் குக் பண்ணுவேன். ஸோ அதை எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக உங்கள் கூட எடிட் பண்ணி காமிக்க முடியுமோ அப்படி தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக.
இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பீட்ரூட் கூட்டு வைக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதும் தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட் கூட கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு நல்லா இப்போ சாட்டே பண்ண போகிறோம். நான் குக்கிங் பழகுனது வரைக்கும் கேரட் கேபேஜ் மாதிரி இல்லாமல் பீட்ரூட் வந்து கொஞ்சம் கூட டைம் எடுக்குது வேகிறதுக்கு. ஸோ அது வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அதில் அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, மஞ்சள் தூள், அப்புறமா மிளகுத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணுவேன். ஏன்னா பீட்ரூட் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ மிளகுத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் வந்து ஜஸ்ட்டு சும்மா தூவினா போதும். மற்ற கூட்டுக்கெல்லாம் நான் கொஞ்சம் அரைச்சி போடுவேன். பட் பீட்ரூட்டுக்கு எனக்கு இந்த மாதிரி போடுறது தான் பிடிக்கும். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக நம்ம மார்னிங் புட்டுக்கு பண்ண சிறுபயிர் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக பீட்ரூட் கூட்டு வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா ரசம் வைக்க போகிறேன். நான் டயட்டில் எப்படி பிகினரோ அப்படி குக்கிங்லேயுமே ரொம்ப எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது, பிகினர் தான். சமைச்சு பழகி தான் ஓரளவுக்கு குக் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ என் ஸ்டைலில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறமா தாளிச்சிட்டு நம்ம தக்காளி ரசத்துக்கு கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணுறோம். அது ஒரு பக்கம் வதங்கிட்டே இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக நல்ல மிளகு, ஒரு 2-3 பல் பூண்டு அண்ட் கொஞ்சமாக ஜீரகம் இவ்வளவும் போட்டு நல்ல பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ண போகிறோம். ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுக்க போகிறேன். அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் புளி வந்து தண்ணியில் ஊற போட போகிறேன். இதோட ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ரசத்தில் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் ஏதோ புதுசாக சொல்கிறது மாதிரி சொல்கிறேன். ஐ எம் ரியலி சாரி. அண்ட் தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்த அந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் காய பவுடர் இருக்கும்ல அதுவும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அது நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர அந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி இருக்குல்ல அதையும் விட்டு அதுக்கப்புறமா அந்த ஜாரை நல்லா வாஷ் பண்ணி அந்த இன்க்ரீடியன்ட் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும்ல அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து அதை காய வைக்க போகிறேன் ரசம். ஆக்சுவலி ரசம் எங்கள் அம்மா வந்து கொதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து கொதிக்க வைக்காமல் ஜஸ்ட்டு காஞ்சதும் இறக்கிட்டேன் கொத்தமல்லி தழை தூவி. அண்ட் அதுவும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுனதும் இன்னொரு பக்கம் ஆம்லேட் போட்டு சூப்பரான லன்ச் வந்து அன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 12:30யோட லன்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு 4 o'clock போல் லாஸ்ட் மீலாக கொஞ்சமாக கிரேப்ஸும் ஒரு ஆரஞ்சு பழமும் எடுத்துக்கிட்டேன். நேற்றைக்குள்ள வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் 2-3 பேர் லாஸ்ட் மீல் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கணும்னு ஆசை தான், ஆனால் எடுத்துக்காததுக்கு ஒரு ரீசன் என்னோடய ஆஃபீஸ் டைம் வந்து 6 o'clock தான் கம்ப்ளீட் ஆகும். நான் 4 o'clock என்னோடய லாஸ்ட் மீலை கம்ப்ளீட் பண்ணுவேன். அப்படிங்கிறதுனால ஆஃப்டர்நூன் ரூமுக்கு சாப்பிட வரும்போதே 4 o'clock கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஃப்ரூட்ஸையும் கையோடு எடுத்துகிட்டு போயிடுவேன். இனி அதுக்காக குக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான டைம் என்கிட்ட இருக்காது. அது ஒன்று. இன்னொன்று, எனக்கு ஒரு ஆளுக்காக என்ன குக் பண்ணணும், குக் பண்ணாலும் ஒரு கிரேவி வைக்கணும் எதுக்கு அப்படிங்கிறதுனால தான் ஃப்ரூட்ஸோடையே கம்ப்ளீட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இன்னொன்று, எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஏன் கிரேப்ஸு, ஆரஞ்சு இந்த மாதிரி மட்டுமே எடுத்துக்கிறீங்க அப்படின்னும். அதுக்கு ஒரு ரீசன், துபாயில் நம்ம ஊரில் மாதிரி என்ன ஃப்ரூட்ஸ் வாங்கினாலும் நல்ல டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்குங்கிறது இல்லை. ஓரளவு நம்ம ஊர் டேஸ்ட்டில் ஆரஞ்சு பழம், கிரேப்ஸு, அப்புறம் வாட்டர் மெலான், அப்புறம் வாழைப்பழம் இவ்வளோ தான் இங்கே ஓரளவு நம்ம ஊர் டேஸ்ட்டில் கிடைக்கும். மற்றதெல்லாம் ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கும், ஆனாலும் டேஸ்ட் வைஸ் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். அது வந்து ஓகே, எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா ஒருக்கா ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். அதை டெய்லி பேசிஸில் எடுக்கிறதுக்கெல்லாம் செட் ஆகாது. அவ்வளோதான். ஓரளவுக்கு நேற்றுக்குள்ளே கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளையும் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே 17 இப்படி தான் சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு. நம்ம வெயிட் லாஸ் பற்றி, டயட் பற்றி ஏதாவது ஷேர் பண்ணணுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு டே 18ஓட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.